ஹாய் வெல்கம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 21,413. இதனுடைய அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா 10/2/2025 3/3/2025 நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் நம்ம யூஆர் அண்ட் ஓபிசி கேட்டகரியில் எவ்வளோ மார்க் தேவை, எந்த டிவிஷன் அப்ளை பண்ணுனா நமக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இதில் யூஆரில் இடபிள்யூஎஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் வெறும் யூஆர் அண்ட் ஓபிசிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். இது இந்த அனாலிசிஸ் நம்ம முழுக்க போன வருஷம் 2024 விட்ட 6 லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் 1 பார்க்குறோம். லிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 486 மார்க் எடுத்தவங்க, அதாவது 97.2% லிஸ்ட் 1 கிடச்சிருக்கு. அது மொத்தம் 5 டிவிஷன் கிடச்சிருக்கு. அது இங்கே ரொம்ப மெயினாக நம்ம பார்க்கணும். அந்த 5 டிவிஷன் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஓடுது. காஞ்சிபுரம், கும்பகோணம், மயிலாடுதுறை, நீலகிரி, வேலூர். இந்த 5 டிவிஷன்லேயுமே 486 மார்க்ஸும், அதாவது 97.2% ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே யூஆர் கேட்டகரியிலே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த 5 டிவிஷனுமே ரொம்ப முக்கியமான டிவிஷன். இதில் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் மார்க்குக்கு என்ன டிவிஷன் அப்ளை பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ லிஸ்ட்டு நம்ம 2 பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. 96.8% 96.8%க்கு கிடச்சிருக்கு. அதாவது 484 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு லிஸ்ட்டு 2ல் அடுத்து வந்திருக்கு. அது ஒரு 3 டிவிஷன் வந்திருக்கு. கும்பகோணம், மயிலாடுதுறை, வேலூர், இந்த 3 டிவிஷனும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 டிவிஷனும் இருக்குது. இதில் காஞ்சிபுரமும் நீலகிரியும் வரல. பட் கும்பகோணம், மயிலாடுதுறை, வேலூர் 3மே செகண்ட் லிஸ்ட்டில் அப்படியே தான் இருக்குது. ஸோ 2 மார்க் நமக்கு குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ லிஸ்ட்டு 3 பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டு 3ல் என்ன அப்படின்னா 96.6% 483 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. இதில் 2 டிவிஷன் தான் வந்திருக்கு. கும்பகோணம், வேலூர் 2 டிவிஷன் வந்திருக்கு. ஸோ லிஸ்ட்டு 1லேருந்து இப்போ நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கிறது 2 டிவிஷன் தான். ஒன்று கும்பகோணமும் இன்னொன்று வேலூரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறவங்க நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த டிவிஷன் இருக்குங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டு 4 பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு 4ல் அதே 96.6% தான் மெயின்டைன் ஆகுது. அதில் 3 டிவிஷன் வருது. கும்பகோணம், மயிலாடுதுறை, வேலூர். ஸோ 3 டிவிஷன் லிஸ்ட் 4ல் வருது. நம்ம ஜிடிஎஸை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கங்க. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், எந்த லிஸ்ட்டு 6 வரைக்கும் பார்ப்போம். அதில் எந்த டிவிஷன் நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருதோ ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டிவிஷனை நம்ம எடுத்துக்கணும். அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ லிஸ்ட்டு 5 பார்க்கலாம். லிஸ்ட்டு 5ல் பார்த்தீங்கன்னா அதே கும்பகோணம், வேலூர் தான். பட் பர்சன்டேஜை பொறுத்தளவில் 96.4% வந்திருக்கு. அதாவது 482 மார்க் எடுத்தவங்களுக்கு லிஸ்ட்டு 5ல் வந்திருக்கு. அது கும்பகோணம், வேலூர் மட்டும்தான். ஸோ நம்ம லிஸ்ட்டு 6 கூட பார்க்க வேண்டாம். மேபி லிஸ்ட்டு 4 போதும்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. இருந்தாலும் லிஸ்ட்டு 6 பார்க்கலாம். லிஸ்ட்டு 6ல் குறைஞ்சிருக்கான 96.4 482 அதே பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதுவும் கும்பகோணம், வேலூர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற
ஒரு டிவிஷன், ஒரே ஒரு டிவிஷன், அது எந்த டிவிஷன்ங்கிறத உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் ஒன்றுமே இல்லை, 480க்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அதில் அவங்க மொத்தம் ஒரு 5 டிவிஷன் இருக்குது. வேலூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நீலகிரி, காஞ்சிபுரம். இதில் ஏதாவது ஒரு டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நிறையா மார்க்ஸ், அதாவது 490க்கு மேலே, 95க்கு மேலே நிறையா மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த டிவிஷன் போட்டாலும் கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல், எந்த டிவிஷன் போட்டாலும் கிடைக்கும். ஆனால் 480க்கு மேலே இருக்கிறவங்க இந்த 5 டிவிஷனையும் கேர் பண்ணி, இந்த 5 டிவிஷனில் ஏதாவது ஒரு டிவிஷனை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 95% வேலை உறுதியாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.